ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அழகான கதை தாங்க பார்க்க போறோம். ஸோ கதை மூலமா நம்ம இங்கிலீஷை கத்துக்க போறோம். ஸோ கதை மூலமா நம்ம இங்கிலீஷை கத்துக்கும் போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம். ஸோ ஒகேபுலரி நமக்கு டெவலப் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரொனன்சியேஷன் நீங்க கத்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தயங்குறதே அந்த இடத்துல தான். நம்ம ஒரு வார்த்தையை சரியா வாசிக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் எல்லாருக்கும் தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு கதை மூலமா நம்ம இங்கிலீஷை கத்துக்கும் போது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதை மூலமா அந்த இங்கிலீஷை கத்துக்க போறோம். ஸோ இதை உங்க கிட்ஸ்க்கும் போட்டு காமிங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ அவங்கலாம் இந்த கதை மூலமா இங்கிலீஷ் கத்துக்கும் போது சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம். ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு அழகான ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி தாங்க. என்னன்னா, தி ant and the grasshopper. ஓகே, ஸோ இது ரொம்ப அழகான கதை. தி ant அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், எறும்பு. ஓகே, கிராஸ் ஹாப்பர் அப்படின்னா வெட்டுக்கிளி. எறும்பும் வெட்டுக்கிளியும் அப்படிங்கிறதா இந்த கதை. இந்த வெட்டுக்கிளியை தாவரத்து பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு எறும்பு ரொம்ப கடினமா வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து வச்சுட்டே இருந்தது. ஓகேவா? அது தானியங்கள்லாம் அங்கங்க கிடக்கும் இல்லையா காடுகள்ல, அந்த தானியங்கள்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டே இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு வெட்டுக்கிளி உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கு, பாட்டு பாடிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இந்த வெட்டுக்கிளி அந்த எறும்பை பார்த்து சிரிக்குது. நீ ஏன் இவ்வளோ கடுமையா வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த எறும்பு கிட்ட. அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, நீ வா என் கூட பாடு, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுக்கிளி சொல்லுது. எறும்பு சொல்லுது, நான் குளிர்காலத்துக்கு தேவையான உணவை நான் இப்பவே சேர்த்து வைக்கிறேன். இந்த எறும்பு இந்த மாதிரி பூச்சி இனங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, வெயில் காலத்துல உணவை சேகரித்து வச்சுக்கும். குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை நம்ம வெயில் காலத்திலேயே சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்படிதான் அந்த எறும்பு பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ண சொல்லுது, வா நம்ம ஜாலியா இருக்கலாம், ஆடி பாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுக்கு இந்த எறும்பு, நீயும் உனக்கு தேவையான உணவை சேர்த்து வை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, சிரிச்சுக்கிட்டு அதோட வார்த்தைகளை பொருட்படுத்தாம இது திரும்ப விளையாடிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு, பாடிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த குளிர்காலம் வந்துருச்சு. ரொம்ப குளிரா இருக்கு, ரொம்ப பனியா இருக்கு. எறும்பு அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டு அதோட கூட்டுல, நல்லா சூடா இருக்கும் இல்லையா கூட்டுக்குள்ள, அதுக்குள்ள உட்காந்து சேமித்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ அந்த வெட்டுக்கிளி ரொம்ப பசிக்குது. அந்த வெட்டுக்கிளிக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப குளிருது, வெளியே என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இதாவது உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கல இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம துடிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த எறும்பு கிட்ட அந்த வெட்டுக்கிளி போகுது. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே, ஆனா அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, நான் கோடை காலத்துல கடுமையா உழைச்சேன். ஓகே, இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ விளையாடிட்டு இருந்த, ஆடி பாடிக்கிட்டு இருந்த, எந்த கஷ்டமும் நீ படவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், நீ துன்பப்படுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளியை பார்த்து சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒர்க் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ. நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இன்னைக்கு கடுமையா நம்ம உழைக்கணும், இன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதா இந்த ஸ்டோரியோட அழகான மாரல். எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா அந்த ஸ்டோரி? ஓகே, இப்போ இந்த எறும்பும் வெட்டுக்கிளியும், தி ant and the grasshopper அப்படிங்கிற ஸ்டோரியை நான் தமிழ்ல சொன்னேன். இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்ம முடிக்கும் போது நீங்களாகவே இங்கிலீஷ்ல சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற லைன், ஒரு சூடான கோடை நாளாக இருந்தது. ஒரு சூடான கோடை நாளாக இருந்தது. அதை எப்படி சொல்லலாம்? அது ஒரு சூடான கோடை நாளாக இருந்தது. இட் வாஸ் a hot summer day. இட் வாஸ் அப்படின்னா அது இருந்தது. ஹாட் சம்மர் டே, மிகவும் சூடான வெயில் நாளாக இருந்தது, கோடை நாளாக இருந்தது. இட் வாஸ் a hot summer day. ஒரு எறும்பு கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தது. அது உணவு சேகரித்து கொண்டிருந்தது. இது எப்படி சொல்லுவீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு எறும்பு கடினமா வேலை செஞ்சுட்டு இருந்தது, அது உணவு சேகரித்து கொண்டிருந்தது. ரொம்ப சிம்பிள். An ant was working hard. An ant, ஒரு எறும்பு, was working hard, past continuous tense, கடுமையாக வேலை செய்து கொண்டு இருந்தது. It was collecting food, உணவு சேகரித்து கொண்டிருந்தது. சேர்த்து சொல்லலாமா?
An ant was working hard. It was collecting food. நெக்ஸ்ட் என்னாச்சு? அது தினமும் அல்லது அவள் தினமும். ஓகே, ஸோ எறும்பை வந்து ஒரு பெண்ணாக சித்தரித்து நமக்கு அதை எழுதுறோம். அவள் தினமும் தானியங்களை தன் இடத்தில் எடுத்துச் செல்கிறாள் அல்லது எடுத்துச் சென்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்? She carried grains. Grains அப்படின்னா தானியங்கள். ஓகே, she carried grains to her hole every day. ஹோல்னா அது ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதோட இடம், அதுக்கு எடுத்துட்டு போகுது. She carried grains to her hole every day. தினமும் எடுத்துட்டு போகுது. அடுத்து என்னாச்சு? அதற்கருகே ஒரு வெட்டுக்கிளி உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தது. அதுக்கு பக்கத்துல வெட்டுக்கிளி உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? நியர்பை, பக்கத்தில். A grasshopper was sitting and singing. உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டு இருந்தது. ஓகே, சேர்த்து சொல்லலாமா? Nearby, a grasshopper was sitting and singing. சிட்டிங்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, சிங்கிங்னா பாடிட்டு இருக்கிறது. தாவரத்து பூச்சி எறும்பை பார்த்து சிரித்தது. அந்த தாவரத்து பூச்சினா என்னது? இந்த வெட்டுக்கிளி தான். ஓகேவா? இந்த வெட்டுக்கிளி எறும்பை பார்த்து சிரித்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? The grasshopper laughed at the ant. The grasshopper laughed, சிரித்தது, at the ant, அந்த எறும்பை பார்த்து சிரித்தது. ஓகே, இங்க நல்லா பாருங்க, ant அப்படிங்கிற வார்த்தையில முதல் எழுத்து வவல், அதனால அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த THE அந்த வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்கணும்னா தி அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, இப்போ முதல் எழுத்து கான்சனண்டா இருக்கு, ஐ மீன் வவல்ஸ் இல்லாம கான்சனண்டா இருக்குன்னா நம்ம தன்னு வாசிக்கணும். ஓகேவா? த கிராஸ் ஹாப்பர், இங்க பாருங்க இதுல ஜி வந்து கான்சனன்ட், வவல் கிடையாது, அதனால நான் தன்னு வாசிக்கிறேன். The grasshopper laughed at the ant. அடுத்து என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ கடுமையா வேலை செய்யற என்று வெட்டுக்கிளி கேட்டது. அதை எப்படி சொல்லுவீங்க? Why are you working so hard? Why are you working so hard? நீ ஏன் கடினமா வேலை செஞ்சுட்டு இருக்க? Asked the grasshopper. வெட்டுக்கிளி கேட்டது. அவ்வளவுதான். சேர்த்து சொல்லலாமா? Why are you working so hard? Asked the grasshopper. வா, என்னுடன் பாடு, மகிழ்ந்து ஜாலியாக இரு என்று அது சொன்னது. அது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஈஸி தான். எப்படி சொல்லுவீங்க? Come, sing with me and enjoy. கம்னா வான்னு அர்த்தம், சிங்னா பாடு, with meனா என்னுடன், and enjoy மகிழ்ந்து இருக்கலாம். It said, அது சொன்னது. சேர்த்து சொல்லுங்க. Come, sing with me and enjoy. It said. நீங்க கதை சொல்லும் போது உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்ற இறக்கத்தோட சொல்லணும். ஓகேவா? அடுத்து என்னாச்சு? எறும்பு சொன்னது, நான் குளிர்காலத்திற்கு உணவை சேமிக்கிறேன், நீயும் அப்படியே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம்? The ant said, I am storing food for the winter. I am storing foodனா நான் வந்து உணவை சேகரிச்சுட்டு இருக்கேன். For the winter, குளிர்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை. You should do the same. நீயும் அப்படியே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சேர்த்து சொல்லலாமா? The ant said, I'm storing food for the winter. You should do the same. வெட்டுக்கிளி எறும்பின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் பாடலை தொடர்ந்தது. பாட தொடங்கிருச்சு. அதை எப்படி சொல்லலாம்? The grasshopper ignored the ant and continued to sing. The grasshopper ignored the antனா எறும்போட வார்த்தைகளை பொருட்படுத்தாம and continued to sing, பாட தொடங்கிருச்சு. சேர்த்து சொல்லுங்க. The grasshopper ignored the ant and continued to sing. இங்க பாருங்க, இதை வந்து கிராஸ் ஹோப்பர் அப்படின்னு வாசிக்கூடாது. இது ஹோப்பர் கிடையாது. இது எப்படி கரெக்டா வாசிக்கணும் அப்படின்னா ஹாப்பர், கிராஸ் ஹாப்பர். அடுத்து என்னாச்சு? குளிர்காலம் வந்தது, அது மிகவும் குளிராகவும் பனியோடும் இருந்தது. இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வின்டர் கேம், குளிர்காலம் வந்தது. இட் வாஸ் கோல்ட், கோல்ட்னா என்னது? குளிரா இருந்தது.
and snowy. Snowy அப்படின்னா வந்து பனியோடும் இருந்தது. சேர்த்து சொல்லலாமா? Winter came, it was cold and snowy. எறும்பு சூட்டுடன் இருந்தது மற்றும் அது சேமித்த உணவுகளை சாப்பிட்டது. ஏன்னா அதான் சேர்த்து வச்சிருச்சு இல்லையா, சேமித்த உணவுகளை சாப்பிட்டது. அது எப்படி சொல்லலாம்? The ant stayed warm. வார்ம்னா அந்த கதகதப்பா இருக்குள்ள கூட்டுக்குள்ள அப்படி உட்கார்ந்துருக்கு. And ate மற்றும் சாப்பிட்டது. The food she had stored. She had stored அப்படின்னா அவள் சேமித்த உணவுகளை அவள் சாப்பிட்டாள். இங்க வந்து எறும்பு தான் அவள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒன்றும் இல்லை. ஓகேவா? கதைங்கிறதுனால The ant stayed warm and ate the food she had stored. வெட்டுக்கிளி பசித்தும் குளிர்ந்தும் துடித்தது. குளிர்ல அப்படி துடிக்குது. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? The grasshopper was hungry. Was hungryனா பசியாக இருந்தது. And freezing. freezingனா அந்த குளிர்ல அப்படி உறைஞ்சு போற மாதிரி இருக்கு. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். The grasshopper was hungry and freezing. அவன் எறும்பிடம் வந்து உணவு கேட்க ஆரம்பித்தான். ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? He came. இந்த இடத்துல ஹீங்கிறது யாரு? grasshopper. He came to the ant and asked for food. எறும்பு கிட்ட உணவு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்னாச்சு? எறும்பு சொன்னது, நான் கோடையில் கடுமையாக உழைத்தேன், நீ மட்டும் பாடினாய் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி சொல்லலாம்? The ant said. எறும்பு சொன்னது, I worked hard in summer. நான் வந்து நல்லா வேலை செஞ்சேன் வெயில் காலத்துல. You only sang. Sangனா பாடினாய் அப்படின்னு அர்த்தம். சிங்கோட past tense. ஓகேவா? The ant said, I worked hard in summer. You only sang. அடுத்து என்னாச்சு? இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதாவது நான் மகிழ்கிறேன், நீ துன்பப்படுகிறாய் என்று எறும்பு சொன்னது. அதை எப்படி சொல்லுவீங்க? Now I enjoy. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். And you suffer. நீ துன்பப்படுகிறாய். Said the ant. எறும்பு சொன்னது. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Now I enjoy and you suffer. Said the ant. அவ்வளவுதாங்க, ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதோட மாரல் என்ன தெரியுமா? இனிய நாளுக்காக இன்றே உழைக்க வேண்டும். Work today for a better tomorrow. ஓகே, ஈஸியா இருக்கா? இப்போ வந்து இந்த முழு கதையும் தனித்தனியா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே சொல்ல போறோம். ஓகே, நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. ஓகே, அந்த எக்ஸ்பிரஷனோட கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட அழகா சொல்ல போறீங்க. ஓகே, சொல்லலாமா? The ant and the grasshopper. It was a hot summer day. An ant was working hard. It was collecting food. She carried grains to her hole every day. Nearby, a grasshopper was sitting and singing. The grasshopper laughed at the ant. Why are you working so hard? Asked the grasshopper. Come, sing with me and enjoy, it said. The ant said, I'm storing food for the winter. You should do the same. The grasshopper ignored the ant and continued to sing. Winter came. It was cold and snowy. The ant stayed warm and ate the food she had stored. The grasshopper was hungry and freezing. He came to the ant and asked for food. The ant said, I worked hard in summer. You only sang. Now I enjoy and you suffer, said the ant. Moral of the story. Work today for a better tomorrow. அவ்வளவுதாங்க, சூப்பரா சொன்னீங்க. இந்த கதை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கதையை திரும்ப திரும்ப கேட்டு நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? இந்த கதையை நீங்களாகவே இங்கிலீஷ்ல சொல்லி பார்த்துட்டு
எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து காமெண்ட்ல சொல்லணும். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ உங்க குழந்தைங்களுக்கும் போட்டு காட்டுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேசலாம். உங்களோட ப்ரொனன்சியேஷன், உங்களோட ஃப்ளூயன்சி, உங்களோட கிராமர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பக்காவா இங்கிலீஷ்ல வந்து நீங்க பேசிடுவீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வரக்கூடிய வீடியோஸ் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.